ஹலோ எவ்ரிவன் கைஸ், இன்றைக்கி டுடே இந்த ப்ரைவேட் கோர்ஸோட கடைசி வீடியோ எஸ்எம்சி எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன் இல்லையா. இதில் நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த 4 வீடியோஸ் இருக்குல்ல ப்ரைவேட் குரூப்பில், அதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அது வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒன் பை ஒன்னாக லேர்ன் பண்ணிகிட்டே வருவீங்க. இந்த 5 வீடியோ தான் டோட்டலாக எஸ்எம்சி எக்ஸ்க்கான வெர்ஷன் கம்ப்ளீட்டாக. சரிங்களா, நான் சொல்லிக் கொடுக்குறது என்னவோ 5 வீடியோ தான். பட் ஆனால் அதில் லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னும்போது அந்த 5 வீடியோவோட டியூரேஷனோட முடிஞ்சிடாது. எக்ஸாம்பிள் அந்த 5 வீடியோவும் வந்து ஒரு 6 ஹவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 ஹவர்ஸ் தான் கோர்ஸாக கேட்டால் ஆமாம், 6 ஹவர்ஸ் தான் கோர்ஸ் அப்படின்றது. ஆனால் அதை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு அது உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. அதுக்கு 1 மந்த் ஆகலாம், இல்லை 1.5 மந்த் ஆகலாம். சரிங்களா, அதிகபட்சமாக 2 மாதம் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போது இங்கே நீங்கள் பார்க்க போகிற கடைசி வீடியோ வந்துட்டுது இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்ன ப்ரைவேட் செஷனில் சொன்ன கான்செப்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஆல் டுகெதர் மாதிரி. சரிங்களா, இதில் நான் கடைசியாக ஒரு ட்ரேட் எடுத்தேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். எங்கேருந்து அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் யூடியூப்லேயும் போடுவேன், சும்மா ஒரு ட்ரேட் ரீகேப் வீடியோ மாதிரி. ஓகே, ஸோ டுடே 2 ட்ரேட் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ப்ரைவேட் குரூப்பில், சிக்னல்ஸ் குரூப்பில். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இந்த ட்ரேட்ஸ் எதனால் எடுத்தேன் அப்படின்றத காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறதா இருந்தால் ஆல் டுகெதர்னு சொல்லியிருக்க கான்செப்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து நீங்கள் எடுத்த உடனே யூஸ் பண்ண போகிற டைம் ஃப்ரேம்ன்றது ஹையர் டைம் ஃப்ரேம். சரிங்களா, H4 தான் யூஸ் பண்ண போகிறீங்க டே ட்ரேட் பண்ணுற பீப்புள்ஸு. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். சரிங்களா, ஒரு டயக்ராம் கான்செப்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு எதனா இங்கே டயக்ராம் இருக்கு இல்லையா, ஸோ இது ஜஸ்ட்டு பாருங்கள், நான் சொல்கிறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம ரியல் சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இது ஹை டைம் ஃப்ரேம். சரிங்களா, இது வந்து H4னு வச்சுக்கோங்க. இப்போ H4ல் இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. இன்டியூஸ்மெண்ட்டை ஹண்ட் பண்ணி மார்க்கெட் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அகைன் இன்டியூஸ்மெண்ட், ரைட். இப்போது ஸ்ட்ரக்சரோட ஹை இருக்குது, ஸ்ட்ரக்சர் லோ. ஓகேங்களா, இப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோ ஹை டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது புல்லிஷ் மார்க்கெட். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களா, லோயர் டைம் ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து பை தான் பார்க்க போகிறீங்க, செல்லே கிடையாது. பை அப்படின்னா அது எப்படி இருக்கலாம்னா பை சேஞ்ச் ஆஃப் கேட்டராக இருக்கலாம், இல்லை பை பிரேக்அப் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். ஆனால் ரெண்டுத்தில் தானே பை. சரிங்களா, இது எப்படி ஃபார்ம் ஆகும்ன்றதை நான் சொல்கிறேன். இப்போ இதான் மார்க்கெட்டோட எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்க. இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டை ஹண்ட் பண்ணிக்கலாம் ஹை டைம் ஃப்ரேம் அப்படின்றது, இல்லை ஹண்ட் பண்ணாமல் இருக்கலாம். இது நிறைய பேருக்கு டவுட்டுங்க. என்னென்னா இன்டியூஸ்மெண்ட் இருக்குது மார்க்கெட்டு, இதுக்கப்புறம் வந்து பை பண்ண போகிறோமா, இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு செல் வந்தாலே லோயர் டைம் ஃப்ரேமில் அது 1 மினிட்ல பெரிய செல் இல்லையா, ஸ்டில் நம்ம பை தான் பார்க்கணுமா அப்படின்ற கொஸ்டின்லாம் இருக்குது. கரெக்டு, நீங்கள் ஹை டைம் ஃப்ரேம் அப்படின்றது H4, நீங்கள் 1 மினிட்ல ஸ்டில் நீங்கள் பை தான் பார்ப்பீங்க. அது வந்து இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் பண்ணாலும் சரி, ஹண்ட் பண்ணலாலும் சரி, போயிட்டே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் மார்க்கெட்டு சரி, பிஃபோர் இந்த ஏரியா இருக்கு இல்லையா, லோ இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இங்கே பிரேக் பண்ணாமல் இதுக்கு மேலே மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆச்சுனாலும் நீங்கள் பை தான் பண்ண போகிறீங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு இது ஒரு பெரிய டவுட்டு நிறைய பேருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஸ்டார்டிங் பீரியடில் ரொம்ப மாதங்களாக இருந்த டவுட் இது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹை டைம் ஃப்ரேம் அப்படின்றது புல்லிஷ், ரைட். இப்போ நீங்கள் வந்து பை பண்ண போகிறீங்க. பை பண்ணுறதா இருந்தால் லோயர் டைம் ஃப்ரேம், அதாவது விச் இஸ் 1 மினிட், ரைட். ஸோ இதில் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இன்டியூஸ்மெண்ட் பாருங்கள். மார்க்கெட் இந்த ஏரியா நான் இங்கே தான் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் ட்ரா பண்ணுறதெல்லாம் இந்த ஏரியாவாக இருக்கலாம், இல்லை இந்த ஏரியாவாக இருக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு புல் பேக். ஆனால் லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது இது ஒரு பெரிய செல், ரைட். இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோன் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸாம்பிள் நம்ம இங்கேருந்து வச்சுப்போமே, இங்கேருந்து இப்போ மார்க்கெட் வந்து 1 மினிட்ல பாருங்கள், ட்ராப் பேஸ் ட்ராப், இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, மார்க்கெட் ஹண்ட் பண்ணியாச்சு. அகெயின் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், இது பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட். இது அகெயின் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கான இன்டியூஸ்மெண்ட். பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட், ரைட். ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் புல்லிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இல்லைனா புல்லிஷ் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் 1 மினிட்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே கண்டினியூ பண்ணி பை போகலாம். சரிங்களா, இது எப்போ செல் ஆகும், இது வந்து இப்போ இன்கேஸ் வந்து பை போயிட்டுருக்க மார்க்கெட் ஏதோ இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பை போயிட்டே இருக்குது, இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குன்னா ப்ரீவியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அகெயின் பை, அகெயின் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், அகெயின் பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கு இன்டியூஸ்மெண்ட், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் லோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி பை போயிட்டே இருக்க மார்க்கெட் இதோட கண்டினியூஷன் இதுன்னு நினச்சிக்கோங்க. இங்கே கண்டினியூ ஆகிட்டே இருக்கா,
இந்த கண்டினியூஷன் இது. ஸோ மார்க்கெட் வந்து ஒன்ஸ் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே தான் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இது. என்னென்னா ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்டில் இன் புல்லிஷ் மார்க்கெட்டில் இல்லையா? இது 1 மினிட்ல தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து புல்லிஷ் தான். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா 15 மினிட் தான் ரீசன். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 15 மினிட்ல என்ன மாதிரி இருக்கும்னா, நான் எப்போவுமே சொல்கிறது தான், லோயர் டைம் ஃப்ரேமோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஹையர் டைம் ஃப்ரேமோட இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட்டு. எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது அப்புறம் இதெல்லாம் 1 மினிட் தான் வச்சுக்கோங்க சரிங்களா? இது வந்து 15 மினிட், இது வந்து 15 மினிட். ஸோ இப்போ இது 15 மினிட்டோட இன்டியூஸ்மெண்ட்டு, 15 மினிட்டோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், 15 மினிட்டோட இன்டியூஸ்மெண்ட். ஓகே, ஓகே. இங்கே நீங்கள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கா, இன்டியூஸ்மெண்ட் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் 15 மினிட்ல பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது சரிங்களா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருக்கணும்ன்ட்டு நீங்கள் ரீசெண்டாக இருக்கக்கூடிய ரேலி பேஸ் ரேலி இன்டியூஸ்மெண்ட் இருக்கா, இது இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஃபைன். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, சேஞ்ச் ஆஃப் இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா ஓகே ஃபைன். ஆனால் மோஸ்ட்லி இங்கே ரேலி பேஸ் ரேலின்னு சொல்லி ஒரு இன்டியூஸ்மெண்ட் புல்லிஷ் இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும் சரிங்களா? இந்த புல்லிஷ் இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் 15 மினிட்ல ஜஸ்ட் ஹண்ட்டு தான் பண்ணியிருக்கும் ஓகேங்களா? இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிருக்காது. 15 மினிட்ல ஜஸ்ட் ஹண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கே லோயர் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆன மாதிரி காட்டும் சரிங்களா? அப்போ நீங்கள் இதுக்கப்புறமா வந்து செல் பண்ணுற மாதிரி பண்ணுவீங்க, ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் செல் தான் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய பை போகுமே. எப்போ இது பை போகும்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் ஆயிருக்கா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு ஷார்ட் டேர்ம் செல் இதெல்லாம். இங்கே வந்து அகெயின் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இன்டியூஸ்மெண்ட், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்குது இல்லை செகண்டரி. ஆனால் இந்த ஹையை பிரேக் பண்ண சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்லையா? இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது 1 மினிட்ல நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா வச்சுக்கோங்க. 1 மினிட்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடும். அங்கேயே நீங்கள் வந்து பை சூப்பர் பை போகும் இதெல்லாம் சரிங்களா? ஸோ அப்போது என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் மேட்ருங்க. டெக்னிக்கலே இது தான், மெக்கானிக்கலே இது தான். நீங்கள் வந்து எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் கான்செப்ட், நான் எஸ்எம்சிலே பெட் பண்ணுறேன். நீங்கள் இந்த கான்செப்டில் இருக்கிற அளவுக்கு உங்களால் ஒரு டெக்னிக்கலை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டினீங்கன்னா, இதோட மெக்கானிக்கலான கான்செப்ட் இது, லைக் இதுதான் நான் ஸ்விங் ஹை ஸ்விங் லுங்குவே நான் கிரியேட்டாக பண்ணுறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு பெட் பண்ணுறேன், 10,000 ருபீஸ் கிட்ட பெட் பண்ணுறேன், இல்லை 50K ஏதாவது ஒரு அமௌண்ட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. எஸ்எம்சிலேயே இந்த கான்செப்டை விட ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் வந்து ஸ்விங் ஹையை ஸ்விங் லோ, மார்க்கெட்டோட ட்ரெண்டை கரெக்டாக ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணுதா அப்படின்றத நீங்கள் என்கிட்ட பெட் பண்ணி நீங்கள் உங்களோட எஸ்எம்சிஏ கான்செப்ட் சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டலாம். என்னோடய ஐடின்றது டெலிகிராம் குரூப்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயே குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் என்னோடய பர்சனல் ஐடியும் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வித்தவுட் எனி இண்டிகேட்டர் சரிங்களா, ஜஸ்ட் பியூர் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸு இது எல்லாமே தான். இது எல்லாமே வச்சு நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க, சரி டே ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரக்சர் மேப்பிங் அப்படின்றது இது அக்யூரேட்டான மெத்தடு, வெரி அக்யூரேட்டுங்க, ரொம்ப ரொம்ப அக்யூரேட். நான் எவ்வளோ அக்யூரேட்னு சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ட்ரேட் இன்றைக்கி டுடே ட்ரேட் எடுத்தேன் இல்லையா, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லேயே காட்டுறேன். ஓகே, ஸோ இதில் தான் கான்செப்ட். ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ்ன்றது இப்படி தான் மூவ் ஆகும் சரிங்களா? இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதில் ரொம்ப ரொம்ப மினிமல் கான்செப்ட் ஓகேங்களா? 2-3 மொத்தமாகவே 4 கான்செப்ட் தான் எப்பயுமே சொல்கிற மாதிரி. ஆனால் அது 4 கான்செப்ட் அப்படின்றது மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸில் மல்டிபிள் வேரியேஷன்ஸில் வருது பார்த்தீங்களா? நான் தான் மல்டிபிள்னு சொல்கிறேன், பட் ஆனால் அது அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கிடையாது ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா. ஸோ இந்தமாதிரி மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் வரும்போது குழம்பிடுவீங்க. அது குழம்பாமல் இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து ஹை டைம் ஃப்ரேமில் இன்டியூஸ்மெண்ட்டு தான். ஸோ ஸ்டில் மார்க்கெட் வந்து பை போகும், ஸோ வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம். ஓகே, இதை நான் ஏன் காட்டினேன்னா, இப்போ நான் உங்ககிட்ட சிக்னல்ஸில் நான் ஷேர் பண்ணேன் இல்லையா, அந்த அனாலிசிஸு அதெல்லாம் நான் இதை பேஸ் பண்ணி இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் எப்போவுமே ஒரு அனாலிசிஸும். ஸோ அதுக்காக மட்டுமே இதை நான் உங்கள்கிட்ட காட்டினேன். இது காட்டாமல் நான் எக்ஸ்பிளைன் பண்ண புரியாது. ஸோ தான் ஸோ ஓகே, நான் உங்களுக்கு டுடேஸ் ட்ரேட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, நம்ம ஸ்விட்ச் பண்ண உடனே இது ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய ரேலி பேஸ் ரேலியை ஃபைன் பண்ணுறோம். அண்ட் ரீசன்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ரீசெண்ட் இன்டியூஸ்மெண்ட் இதெல்லாம் ஃபைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ ரீசெண்டாக மார்க்கெட் அங்கே ரேலி பேஸ் ரேலி போயிருக்கு. இங்கே பாருங்கள், ரேலி பேஸ் ரேலி ரைட், கேண்டில் ஸ்டிக் அப்போல க்ளோஸ் இருக்குது. நான் இந்த லோவை இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிடுறேன். இன்டியூஸ்மெண்ட்
பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ரைட். ஸோ இந்த கேண்டில் வந்து அகெயின் இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கா போல். ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட். அகெயின் ரேலி பேஸ் ரேலி இன்டியூஸ்மெண்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். இன்டியூஸ்மெண்ட்றது இங்கே தான் இருக்குது ஃபைனலி, ரைட். ரேலி பேஸ் ரேலி பேஸ் ரேலி, இப்படி தாங்க நீங்கள் மார்க் பண்ணணும். அதை விட்டுட்டு இன் பிட்வீனில் ஸ்ட்ரக்சரு இந்த மாதிரிலாம் மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா ரேலி இந்த ஹை இந்த லோ, இதுக்கு கேண்டில் வந்து இன்சைடில் எவ்வளோ கேண்டில் நடந்தாலும் இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. இதுக்கு அபோவில் நடக்குது, இதுக்கு லோவில் நடக்குது, இவ்வளோ தான் மேட்ரு, சரிங்களா. இந்த லோ தான், ஆனால் இந்த லோக்கு கீழே இன்னொரு கேண்டில் க்ளோஸ் வைக்காமல் விக்கு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம இந்த விக்கை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ மார்க்கெட் அந்த ஓவரால் ஆர்டர் ஃப்ளோன்றது புல்லிஷ் கண்டுபிடிச்சிச்சு. இப்போ நான் லோ டைம் ஃப்ரேமில் ஸ்விட்ச் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது பார்ப்பேன். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்கா புல்லிஷ்க்கு, இல்லை புல்லிஷ்க்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்டிச் இருக்கான்றதை பார்ப்பேன், சரிங்களா. ஓகே, நான் ட்ரேட் எடுத்து தரும் இந்த சைடில் தான், பிஃபோர் லண்டனில் மீன்ஸ் ஓகே. சரி, நான் ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சது இந்த இடத்துலேருந்து, சரிங்களா, ஏஷியாவில். ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷ்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு இருக்குன்றது பாருங்கள். ப்ரீவியஸில் இருந்து மார்க்கெட் ரேலி பேஸ் ரேலி, ஜஸ்ட் இமேஜின் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட்டு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச் இங்கே கண்டினியூ ஆகுது. அப்புறம் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சிற்கான இன்டியூஸ்மெண்ட்ன்றது இந்த ஏரியா, மார்க்கெட் ஹண்ட்டு, அகெயின் இங்கிறது ஒரு புல்லிஷ், ரைட். நான் இங்கேயே ட்ரேட் எடுத்துக்க வேண்டியதாக நான் மிஸ் ஆகிடுச்சு. எப்படின்னா இங்கே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சர் இருக்கா, மார்க்கெட் இங்கே கேண்டில் க்ளோஸ் இருக்குது, இன்டியூஸ்மெண்ட் ரேலி பேஸ் ரேலி, ரைட். இங்கே பாருங்கள். அப்போது இப்படி தான் நம்ம மார்க் பண்ணோம், ரேலி பேஸ் ரேலி பேஸ் ரேலி, ஓகே. இதுதான் இன்டியூஸ்மெண்ட்டு. இப்போ நான் ஃபிப்பில் லோ டு ஹை ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணால் எனக்கு டிஸ்கவுண்ட் ஏரியா வருது. நான் இது தான் ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரேடு இன்றைக்கி, ஆனால் இது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரேடு நான் இந்த ட்ரேட் தான் எடுத்தேன். இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சர் இருக்கா, இன்டியூஸ்மெண்ட் பாருங்கள். இன்டியூஸ்மெண்ட் வந்து வி ஹேவ் இன்டியூஸ்மெண்ட் ஹியர், ரைட். ஓகே, ஸோ லோ டு ஹை ஃபிப்பு ட்ரா பண்ணுறேன். இங்கே உங்களோட டிஸ்கவுண்ட் ஏரியா, ஓகேங்களா. மார்க்கெட்டில் நான் இங்கே தான் பெண்டிங் ஆர்டர் பைன்னு கொடுத்துருந்தேன். அப்புறம் டேக் ப்ராஃபிட் ஹியர், இது 1:8 RR. இது எந்த டைமில் 30 மினிட்ல இந்த டிபி ஹிட்டு. அதான் 29 மினிட்ல. ஸோ இதான் என்னோடய ப்ரைவேட் குரூப்பில் போட்டிருந்தேன். லைக் சிக்னல் குரூப்புக்கு இந்த ட்ரேடு தான் கொடுத்துருந்தேன். நான் இங்கே பை லிமிட் அப்படின்னா அவங்களும் பை லிமிட் தான் வைப்பாங்க, சரிங்களா. கேண்டில்ஸ்டிக் என்ட்ரி பார்த்து ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கே பை லிமிட்னா பை லிமிட்டு, செல் லிமிட்னா செல் லிமிட்டு தான். ஸோ இது நான் ட்ரேட் எடுத்தது, இது இப்படி தான் எடுத்தேன். அப்புறம் இன்னொரு ட்ரேட் எடுத்தேன், அது ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் தூரம் பை போய்ட்டு ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அது எதிர்பார்த்தது தான். ஏன் எதிர்பார்த்தேன் அப்படின்னா அது ஆல்ரெடி ஹையஸ்ட் ப்ரைஸில் இருக்குது மார்க்கெட்டு. நீங்கள் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாலே தெரியும். நாங்கள் வந்து இங்கே ட்ரேட் எடுத்துன்னா டிபி ஹிட் ஆகிடுச்சு. இந்த ஏரியா மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது மார்க்கெட் வந்து எப்படி நான் இது வந்து ஹையஸ்ட்டு ஹை அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே மார்க்கெட் இந்த மாதிரி நடக்கலை. நான் இங்கே பை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ட்ரேட் டிபி ஹிட் ஆகும்போது இது இங்கே தான் பை பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் மேலே போய் டிபி ஹிட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ரீவியஸ் கேண்டில் ஹையேன்றது இது தான் ஹையஸ்ட் ப்ரைஸு, அதுதான் ஹையஸ்ட்டு ப்ரைஸுன்றது இது. நான் அகெயின் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல மார்க்கெட் கண்டினியூஷன் தானே, தப்பே இல்லைங்க ட்ரேட் பண்ணுறது கண்டினியூஷனில். ஸோ இங்கே ஹையஸ்ட் ப்ரைஸாக இருந்தாலும் ஸ்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா நீங்கள் ட்ரெண்டு தான் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அளவுக்கு ப்ராபபிலிட்டி கிடையாது, ஓகே. ஸோ நான் இங்கே அகெயின் பை பண்ணுறேன். பை பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கேருந்து மார்க்கெட் அகெயின் பை போகாது. ஏன்னா இங்கே ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இல்லை.
இப்போ இங்கே நீங்கள் எடுத்தீங்களே ட்ரேடு, அது மாதிரி உங்களுக்கு இங்கே ப்ரீவியஸ் கேண்டிலே கிடையாது ஹையர் டைம் ஃப்ரேமில். ஸோ இதெல்லாம் சிங்கிள் டைம் ஃப்ரேம். சரிங்களா? இது ஒரு ஜஸ்ட் ஒரு H4 கேண்டில் தான். H4 கேண்டில் அடுத்த கேண்டிலில் பை போகிற மாதிரி. ஸோ அப்படிலாம் உங்களால் வந்து ஹையஸ்ட்டு ஹையில் பை பண்ண முடியாது. ஹோப் யூ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இன்கேஸ் இந்த ஒரு விக்கு அபோவில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது தாராளமாக பை போயிருக்கும். செகண்ட் ட்ரேடும் டிபி ஹீட் ஆகிருக்கும். சரிங்களா? இது கொஞ்சம் ஒரு 1:4 கிட்ட போயிடுச்சுட்டு அகெயின் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் இவன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறதா இருந்தால் ஹை டைம் ஃப்ரேமில் நான் எப்படி வர்றோம் அதே மாதிரி வாங்க. சரிங்களா? வந்ததுக்கப்புறமா நீங்கள் பண்ணுற ட்ரேட் பை பண்ணுறீங்கன்னா அது ஹையஸ்ட்டு ஹையில் இருக்கா, இல்லை வாங்குகிற ப்ரைஸில் தான் இருக்கா, கோல்டு வாங்குகிற ப்ரைஸில் தான் இருக்கா, லைக் மிட் ப்ரைஸில் தான் இருக்கா, இல்லை அது லோ ப்ரைஸில் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. லோ ப்ரைஸ் அப்படின்றது டிஸ்கவுண்ட்டு. லைக் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது ஒரு புல்லிஷ் கேண்டில். சரிங்களா? அடுத்தடுத்து ஈவன் தோ இந்த ஹை டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸ் எல்லாமே புல்லிஷில் தான் மார்க்கெட் வந்துட்டுருக்கு. ஸோ ஓவரால் ஆர்டர் ஃப்ளோ கேன்றது புல்லிஷு. நீங்கள் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது புல்லிஷ் அப்படின்னா உங்களை அடுத்த கேண்டில் எல்லாமே நீங்கள் பை பண்ணும்போது கேண்டில் வந்து ப்ரீவியஸ் புல்லிஷ் கேண்டிலுக்கு லோவில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. லைக் இந்த கேண்டிலோட லோ, இந்த கேண்டில் இருக்கா, இதில் வந்து 50%ஓ இல்லை லோ ப்ரைஸ்லேயோ, அதாவது வாங்கக்கூடிய ப்ரைஸ்னால் இந்த ப்ரைஸ் தான் ஈக்குவலிபிரியம். ஸோ இதுக்கு கீழேயோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஆனால் எப்போ நீங்கள் பை பண்ணக்கூடாது, இதுக்கு அபோவில் மார்க்கெட் கேண்டில் க்ளோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மார்க்கெட் புல்லிஷ் வந்துகிட்டே இருக்கீங்க, உங்களுடைய கேண்டில் வந்து ப்ரீவியஸாக எந்த கேண்டிலும் இல்லை, ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் எந்த கேண்டிலும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போது நீங்கள் இங்கே பை பண்ணுறது ரிஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு நான் ரொம்ப எப்போ சொல்கிறது எப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக புரியணுன்றக்க. ஓகே. ஸோ மார்க்கெட்டிங் வந்து பை பண்ணுது. அகெயின் பிரேக்அப் ஸ்டிச் இருக்குங்க. ஸோ அகெயின் இன்டியூஸ்மெண்ட். மார்க்கெட்டிங் என்ட்ரி கிடைக்கல, ட்ரை பண்ணேன். மார்க்கெட் அகெயின் இன்டியூஸ்மெண்ட். சரி, நான் எப்போவுமே டிஸ்கவுண்ட்டில் தாங்க பை பண்ணுவேன். சரிங்களா? டிஸ்கவுண்ட்லேயும் எக்ஸ்ட்ரீம்லேயே தான். இது பாருங்கள் 75% இருக்கா, இது டிஸ்கவுண்ட் ஏரியா. அதே மாதிரி இங்கேயும் நான் டிஸ்கவுண்ட் தான் ட்ரை பண்ணிடணும் இல்லையா? டிஸ்கவுண்ட் இங்கே டேப் பண்ணலாம், நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். மறுபடியும் அகெயின் இங்கே மார்க்கெட்டிங் வந்து டிஸ்கவுண்ட் ஆர்டர் பிளாக்கு இங்கே இருக்குது. மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டுக்கு முன்னாடி திரும்பிச்சு என்ட்ரி கிடையாதுன்னு அர்த்தம். அகெயின் பிரேக்அப் ஸ்ட்ரெச்சா, நான் இங்கே தான் என்ட்ரி எடுத்தேன். நான் மட்டும் இல்லை, எனக்கு சிக்னல் குரூப்பில் இருக்க எல்லாருமே. நான் ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அது அவங்களுக்கும் தெரிகிற மாதிரி தான் எடுப்பேன். ஸோ இது ஒன் ஆஃப் த ட்ரேட். அதில் லோ டு ஹை ஃபிப்பில் ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட கேண்டில் ஸ்டிக், பையிங் கேண்டில் ஸ்டிக் இங்கே இருக்குது. ஸோ இது மார்க்கெட்டிங் வந்து இது ட்ரேட், இது ஸ்டாப்பு, பெண்டிங் ஆர்டர் தான். இங்கே வந்து டிபி இது, பட் ஆனால் இது டிபி ஆகலை. சொன்னால் இல்லையா 1:4 கிட்ட போய்ட்டு மார்க்கெட் அகெயின் ஃபால் ஆகிடுச்சு. ஸோ இது ஃபால் தான். இதுதான் நாங்கள் ட்ரேட் எடுத்தது. சரிங்களா? இதோட முடியல, ட்ரேட் முடிஞ்சிடுச்சா, ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, பிரேக் ஈவன் ஆகிடுச்சு. இப்போது இது கரண்ட்லி ரீசன்ட் ஹை. இதுக்கப்புறமா தான் கான்செப்டே இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். நாங்கள் டயக்ராமில் சொன்னோம் இல்லையா, இது ஹையு, இது லோ. இது ஹை லோ அப்படின்றது எல்லாமே, லோ அப்படின்றது ஃபியூச்சர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார் செல், ஹை அப்படின்றது ஃபியூச்சர் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஃபார் பை, ரைட்? இப்போது மார்க்கெட்டிங் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சு இல்லையா, லோவை கிராஸ் பண்ணி பிலோட க்ளோஸ் வச்சாச்சு இந்த ஏரியா. இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்க. இப்போது இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் வேணும் இல்லையா, இது இன்டியூஸ்மெண்ட். ஓகே, ஏன் இது இன்டியூஸ்மெண்ட்? மார்க்கெட் இப்படி ஃபார்ம் ஆகுது, ட்ராப் பேஸ் ட்ராப், அகெயின் மார்க்கெட் இந்த ஹை தான் இன்டியூஸ்மெண்ட், ரைட்?
ஓகே. நம்ம இங்க வந்து இதுக்கப்புறம் வந்து செல் பண்ண முடியாது. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஃப்ளோன்றது புல்லிஷு. இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து பியரிஷு இல்லையா? இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிருக்கு அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு வந்து 15 மினிட்ல லோவர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது ஹையர் டைம் ஃப்ரேமோட இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட்டு. நான் சொன்னது இதுதான். இங்கே பாருங்கள், இதில் வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக ரேலி 15 மினிட்ல ரீசெண்ட் இன்டியூஸ்மெண்ட் ரைட். நம்மளுக்கு இங்கே ரீசெண்டாக என்ன இருக்கக்கூடிய பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் எங்கே பாருங்கள், 15 மினிட்ல இதான் ரீசன்ட் 15 மினிட் பிரேக்கப் ஸ்ட்ரக்சர், ரீசன்ட் 15 மினிட் இன்டியூஸ்மெண்ட்டு, வேலிடான இன்டியூஸ்மெண்ட். இது மார்க்கெட்டை ஹன் பண்ணுது, ஹன் பண்ணிவிட்டு அகெயின் இந்த ஹையை கிராஸ் பண்ணி அப்போல க்ளோஸ் வைக்குது. இந்த ஏரியா வச்சதுக்கப்புறமா ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆகுது, ரேலி பேஸ் ரேலின்ட்டு. இதுதான் வந்து உங்களோட இன்டியூஸ்மெண்ட்டு. ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்கள். இந்த பியூட்டிஃபுல்ல இதில் அவ்வளோ சூப்பராக ஆன்லைன் ஆகுது. இந்த ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ரொம்ப டைமண்ட் மாதிரி. இது நான் ஏன் இவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரெண்டை மட்டுமே பார்த்து லேர்ன் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அதுதான் தெரியும், சப்ளை டிமாண்ட் தான் தெரியும், வால்யூம் தான் தெரியும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் தெரியும், ப்ரைஸ் ஆக்ஷன் தான் தெரியும், லிக்விடிட்டி தெரியுது, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் தெரியுது. இது எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா, மார்க்கெட் ஒரு மூவ் கொடுக்கும்போது நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ மார்க்கெட் அதுவே நடக்கும்போது, அது உங்களுடைய அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு இல்லையா, மார்க்கெட்டோட பியூட்டியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது, அது அவ்வளோ சூப்பராக பண்ணுவீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிங்களோ, நீங்கள் ஸ்ட்ரக்சரை மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? மார்க்கெட்டோட அல்கோரிதமை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க உங்களுடைய டெக்னிக்கல் மூலியமாக. ஸோ அப்போ அது நீங்கள் நினச்ச மாதிரி நடக்குது அப்படின்னா, அது அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு. ஸோ எனக்கு அப்படி தான் ரொம்ப பார்த்து நான் டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம். மார்க்கெட்டுன்னு சொல்லி வந்துட்டேன். ஸோ இது 15 மினிட்டோடைய இன்டியூஸ்மெண்ட் இல்லையா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயாச்சு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறமா அகெயின் நம்ம பை தான் ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா இது 15 மினிட்டோட இன்டியூஸ்மெண்ட் ரைட். இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், 1 மினிட்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்கலாம் ஃபார் பைக்கு. சரிங்களா? நீங்கள் செல் பண்ணக்கூடாது. 1 மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் நான் பெட் பண்ணுறேன், இது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். அது ஏன் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும்ன்றது நான் சிக்னல்ஸில் காட்டுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இது இன்டியூஸ்மெண்ட் இல்லையா கைஸ். நான் இங்கே எதுவுமே கான்செப்ட் எல்லாம் இங்கே கேண்டில் ஸ்டிக்கு இருக்கிற மாதிரி மாற்றி சொல்கிறது கிடையாது. சரிங்களா? ஏன் பேட்டர்ன்ன்றது ட்ராப் ஹன் பண்ணிவிட்டு மார்க்கெட் செல் ஆகும். இதுதான் என்னோடய பேட்டர்ன். மார்க்கெட் இதுக்கு கிராஸ் பண்ணி போல க்ளோஸ் வச்சுது அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சிம்பிள். இது எங்கே வந்தாலும் சரி நான் அது அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆமாம் வந்திருக்கு, ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து ஒர்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபெயில் ஆனாலும் சரி. ஸோ இங்கே கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து ஆல்ரெடி நான் இருக்கிறத வந்து எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறாள்லாம் இல்லை. ஸோ இங்கே கான்செப்ட் பாருங்கள், இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட்டு மார்க்கெட் வந்து செல் ஆகுது அகெயின் ரைட். உங்களோட பிரேக்கப் ஸ்ட்ரக்சர், இந்த பிரேக்கப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட்ன்றது இந்த ஏரியா ட்ராப் ரைட். கேண்டில் பிலோவில் க்ளோஸ் கிடையாது. ஸோ அப்போ இதுதான் உங்களோட இன்டியூஸ்மெண்ட் ரீசன்ட். ஸோ அப்போ இதுதான் உங்களோட ஹை. கேண்டில் ஸ்டிக் இங்கே க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா இந்த ஹைக்கு அப்போல கேண்டில் க்ளோஸ். அப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சு இல்லையா? இதுதான் உங்களோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். எவ்வளோ அக்யூரேட்டாக என்னால் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொல்ல முடியுது பார்த்தீங்களா? இது வந்து நான் இங்கே மட்டும் சொல்லலை, இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்த உடனே இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து பை போனதுக்கப்புறமா சொல்லலை. சரிங்களா? இது நடந்த உடனே என் குரூப்லேயே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லிட்டு. இது பெரிய மேட்ரே இல்லைங்க. இது நீங்கள் பார்க்குறதா இருந்தால் அது பெருசாக பார்க்குறதா இருந்தால் பெரிய மேட்ரு. ஆனால் இது பெரிய மேட்ரு இல்லை இதில் சொல்கிறது. ஆனால் அது ஏன் உங்கள்கிட்ட திரும்ப இந்த அளவுக்கு கொஞ்சம் டீப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ இல்லை இன்டியூஸ்மெண்ட் இது எல்லாமே ஓவராலாக இது ஒர்க் ஆகும். இந்த கான்செப்ட் இது என்ன தவிர வேறு யாரால் இவ்வளோ புஷ் பண்ணி சொல்ல முடியும் ஒர்க் ஆகுன்றது? ஏன்னா எனக்கு தெரியும்ல, நான் என் விஷயத்தை நான் சொல்லாமல் வேறு யார் சொல்லுவா என் கான்செப்டை பற்றி? ஓகே. ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் வேணும் ரைட். இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் அகெயின் பிரேக்கப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக்கப் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட். எப்போவுமே நம்ம வந்து இங்கே பாருங்கள், இது ஒரு புல்பேக், டீப்பான புல்பேக் கொடுக்கல. நம்ம வந்து இன்கேஸ் வந்து ஃபிப்பு வச்சோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட டிஸ்கவுண்ட்டாக வரணும். ஸோ மார்க்கெட் ஈக்குவலபிலிட்டியில் தான் டேப் பண்ணி போயாச்சு. ஈக்குவலபிலிட்டியில் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி தான் இது டீப்பான புல்பேக் கிடையாது. இன்டியூஸ்மெண்ட் ஹேண்ட் பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட் பை பிரேக்கப் ஸ்ட்ரக்சர். இங்கே பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோட லோ. ஓகேங்களா? இது சேஞ்ச் ஆஃப் லோ, இது ஹை.
கரெக்ட்டுங்களா? நான் எப்பவுமே என் சேனல்ஸில ஃபாலோ பண்ணுறீங்க என் கான்செப்ட்ட ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ராலி பேஸ் ராலி, மார்க்கெட் இன்டியூஸ்மென்ட் ஹண்ட் பண்ணுது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போயாச்சு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போனதுக்கப்புறமா, இங்க இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு இன்டியூஸ்மென்ட்ன்றது கம்பல்சரி இல்லையா? இங்க இன்டியூஸ்மென்ட் இல்ல அப்படின்னா, இந்த லோவ மார்க்கெட் இன்டியூஸ்மென்ட்டா கன்சிடர் பண்ணிட்டு பை போயிடும். இதுதானே கான்செப்ட். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. மார்க்கெட் இடத்துல லோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட லோவ, அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் டெக்னிக்கலி இந்த லோவ மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட்டா கன்சிடர் பண்ணிவிட்டு ஹர்ன் பண்ணி அகைன் பை போயிடும். இது எதிர்பார்த்த கான்செப்ட் தான். இது லிக்விடிட்டி ஆக்ட் ஆகிடும். லோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது. சரிங்களா? ஆனதுக்கப்புறமா அகைன் மார்க்கெட்டுக்கு வந்து பை. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கில் நான் ட்ரேட் பண்ணேன்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நான் ஒரு நாளைக்கு ட்ரேட் அதிகபட்சமாக எடுக்கிறது 2 ட்ரேட் தான். அதிகபட்சமாக எடுக்கிற ட்ரேடே 2 தான். மோஸ்ட்லி நான் சில டைமில் ட்ரேடே பண்ண மாட்டேன். ஸோ இங்கே ட்ரேடு வந்து நான் ஆல்ரெடி 2 ஒரு ப்ராஃபிட்டு ஒரு லாஸ்ன்னு ஆகிடுச்சு. ஸோ அது முடிஞ்சிச்சு. அகைன் இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன்டியூஸ்மெண்ட். இங்கே 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 டிஸ்கவுண்ட்டுக்கான புஷ் கிடையாது இல்லையா? ஸோ இங்கே கேண்டில் அபோவில் க்ளோஸ் இருக்குது. ரைட்? இந்த கேண்டில் பாருங்க. ஸோ இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட லோன்றது இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் பண்ணியாச்சு. மார்க்கெட் மேலே போயிட்டு அப்போ இதுதான் லோ. ரைட்? இதுதான் உங்களோட இன்டியூஸ்மெண்ட். ராலி பேஸ் ராலி பேஸ் ராலி, இதுதான் உங்களோட இந்த லோ தான் இன்டியூஸ்மெண்ட்டை கன்சிடர் ஆகும். மார்க்கெட்டை ஹேண்ட் பண்ணிவிட்டு பிலோவில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபர்ஸ்ட் செல்லு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அகெயின் பைக் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அகெயின் செல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது ஏன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆகுது? இது பெரிய மேட்டரே கிடையாது. இது எப்படி வேணால் ஆகலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறது ஃபுல்லாகவே பைக்கு தான். ஓகே. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்னெல்லாம் சில விஷயங்களை பார்க்கணுன்னா, வால்டிலிட்டி. இங்கே வாலட்டிலிட்டி அப்படின்றது வந்து நியூஸாக இருக்கலாம், இல்லை கரன்சி இந்த ஓவர்லேப்பிங் டைமாக இருக்கலாம். லைக் இந்த நியூயார்க்கும் லண்டனும் இந்த மெர்ஜ் ஆகுது இல்லையா டைமு. ஸோ இந்த மாதிரி டைம்ஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா? அவாய்ட் பண்ணுறதுன்றதை விட ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருங்க. கேண்டல் கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கிறதோ இல்லை கொஞ்சம் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஓவர் லிக்விடிட்டியும் அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் கொஞ்சம் பிரச்சனை தான் எல்லா கான்செப்ட்டுக்கும். ஓவர் வால்டிலிட்டியாக இருக்கிறது மார்க்கெட்டை. ஸோ இங்கே நடக்கக்கூடிய சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தா தெரியும். இங்கே நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது 15 மினிட்டில். ஏன்னா 1 மினிட்டில் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகுதுன்னா ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது 15 மினிட்ன்றது ஹையர் டைம் ஃப்ரேம் இல்லையா? அங்கே இன்டியூஸ்மெண்ட் ஹேண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ராலி பேஸ் ராலி, மார்க்கெட் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹண்ட் பண்ணியிருக்கு. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹண்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் பை. ஸோ அதுதான் இங்கேருந்து இங்கே இந்த ஏரியாவிலேருந்து சொல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிட்டே இருந்துச்சு இல்லையா? இங்கேருந்து இங்கே. ஸோ அதுக்கு ரீசனே இதுதான். இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹேண்ட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ போராட்டம். சரிங்களா? நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது, என்னது இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது, பை நடக்குது அப்படின்னு சொல்லி கொலாப்ஸ் ஆக்க வேண்டாம். ஓகே. மார்க்கெட் அகைன் இங்கேருந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார் பை. அப்புறம் இங்கேருந்து பாருங்கள், ராலி பேஸ் ராலி, ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட்டு, மார்க்கெட் அகைன் பை, அகைன் இன்டியூஸ்மெண்ட். இங்கே உங்களுக்கு செட்டப் கிடையாது. சரிங்களா? நான் இங்கே வந்து ஃபிபர் லோ டு ஹை வைக்கிறேன். எனக்கு இங்கே இருக்குது டிஸ்கவுண்ட் ஏரியா. ஸோ மார்க்கெட் மிட்டிகேட் ஆகல, அகெயின் பை. இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் ஆகுது. இங்கே ஈக்குவல் டிஸ்கவுண்ட் கிட்டலாம் வரல, அகெயின் மார்க்கெட் பை. அகெயின் மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட், மார்க்கெட் வந்து லோ டு ஹை. ஃபிபில் என்ட்ரி எடுத்திங்கன்னா
இது செல், இது பை. இங்கே தான் டெக்னிக்கலி பை பண்ணியிருக்கணும், ஆனால் நான் இங்கே பை பண்ணல. ஏன் பை பண்ணல அப்படின்னா, இதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சேம் டைம் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதா என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன் சொல்லிட்டு? இங்கே பாருங்கள், இப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க சேஞ்ச் பிரேக் ஆஃப் ஸ்டேஜ் சேஞ்ச் ஆஃப் கேட்டோட சைஸு, லைக் இந்த லென்த்து, நம்ம இப்போது இங்கே பை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஸ்ட்ரக்சர், இல்லை நான் இங்கே பை பண்ண ஏரியா, இந்த ஏரியா, இதோட ஸ்ட்ரக்சரில் பாருங்கள். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இது இன்டியூஸ்மெண்ட், மார்க்கெட்டுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கேப் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இதிலலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணலாமா? இது டெக்னிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா, இது லைக் ஒரு ஃபார்மட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் பை பண்ணி தான் ஆகணும். இதுதான் கான்செப்ட், சரிங்களா? இங்கே தான் ஒரு விஷயம் வந்து ரியாலிட்டி, மார்க்கெட்டோட ரியாலிட்டி என்னென்னா, இங்கே இஏ இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்பர்ட் அட்வைசர். இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் எக்ஸ்பர்ட் அட்வைசரில் கொண்டு வரவே முடியாது. அது வந்து ரொம்ப மாதங்களாகவும் முடியாமல் கூட போகலாம். அதுக்கு ரீசன், அது கொண்டு வந்தாலுமே அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே இருக்கணும், சரிங்களா? நான் இங்கே ஒரு ரூல்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது 1 2 3ன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் கொடுக்குறேன்னா, அது வந்து இஏ வந்து லைக் நீங்களே சொல்கிறேன், நீங்களே சிஸ்டமேட்டிக்காக நான் உங்கள்கிட்ட கான்செப்ட் சொல்லிட்டேன்னா, இது 1 2 3 வந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் 1 2 3 வந்துடும் ட்ரேட் பண்ணுவீங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும் மார்க்கெட்டோட. மார்க்கெட் ஏன் இது ரியாக்ட் பண்ணுது, இதுக்கு மார்க்கெட்டில் எமோஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே மார்க்கெட்டில் சில விஷயங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் எமோஷன் திங்கிங் இருக்கணும். ஏன்னா இது வந்து நம்மளுடைய இதுதான், இந்த மாதிரி தான் இருக்கணும் பெரிய பெரிய பேட்டர்ன் அப்படின்றது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லாம் வந்துச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாமா? கூடாது இல்லையா? ஸோ எல்லா ட்ரேட்ஸ்லேயும் நீங்கள் பார்த்து பழகிட்டிங்கன்னா, இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருந்தாலும் இங்கே ரிஸ்க் எடுக்க மாட்டேங்க. ஓகே. ஸோ கைஸ், நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறதில்ல என்னோடய பல வருஷம் கான்செப்ட், சரிங்களா? பல வருஷம்னா 4 வருஷம் கிட்ட. நான் எஸ்எம்சி மட்டுமே 6 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். எஸ்எம்சியில் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க கான்செப்ட்ன்றது ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 இயர்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் 4 வருஷமாக இந்த ஒரு நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன் அந்த எஸ்எம்சி 1.0லேருந்து இந்த இன்டியூஸ்மெண்ட்டு, அப்புறம் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் காட்டிகிட்டு வரேன், சரிங்களா? ஸோ இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, அது டைம் கொடுத்து, போதுமான டைம் கொடுத்து லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரேலி பேஸ் ரேலி, அகெயின் ரேலி பேஸ் ரேலி பேஸ் ரேலி பேஸ் ரேலி. ஸோ மார்க்கெட் ஃபைனலி வி ஹேவ் இயர் இங்கே, ரைட்? நான் இங்கே ட்ரேட் எடுக்கலை, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க பார்த்தேன் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி. நான் ட்ரேட் எடுக்கல, பட் ஆனால் செம்ம செட்டப் இது. இங்கே பாருங்கள், மார்க்கெட் இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ரைட்? இது இன்டியூஸ்மெண்ட்டு. ஸோ இங்கே லோ டு ஹை ஃபிபு ட்ரா பண்ணுறேன், சரிங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு. இங்கே இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் பிளாக்ன்றது நிறைய கொஷின் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் 3 மினிட் போயிடுங்க. 3 மினிட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் பிளாக்ன்றது இங்கே சூப்பராக தெரியும். என்ட்ரி இங்கேருந்து உங்களால் பை பண்ண முடியும். பை. இந்த என்ட்ரி நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே என்ட்ரி நான் வரும்போதே பார்த்துட்டேன், ஆனால் எடுக்கலை. சொல்லப்போனால் நான் இங்கே ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லாங் பொசிஷனே வச்சுட்டு இந்த ட்ரேட் வர்றதுக்கு முன்னாடியே போய்ட்டு மூவி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது தான் ஸ்டாப் லாஸ் பிலோவில். எப்போவுமே ஜோனுக்கு பிலோவில் பிலோவில் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது நல்லது. ஸோ எப்பவுமே நானும் அப்படி தான் வைப்பேன். ஸோ ஸ்டாப் லாஸு டிபி இந்த மாதிரி ட்ரேடை வச்சுட்டு போயிட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் வந்து பார்த்தா அது டிபி மிட்டிகேட் ஆகிட்டு டிபி ஹிட் ஆகிருக்கு. இங்கே ட்ரேட் எடுக்கலை, நான் ப்ளேஸும் பண்ணல எதுவுமே. ஏன்? ஏன்னா நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பர் டேன்றது 2 ட்ரேட் தான். அதிகபட்சமாக ஒரு நாளைக்கான ரிஸ்க் அப்படின்றது 2% தான். ஸோ 2% அப்படின்றது இன்றைக்கி முடிஞ்சிச்சு நியூயார்க்குக்கு முன்னாடியே. ஸோ ட்ரேட்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ அகைன் இங்கே மார்க்கெட் பாருங்கள், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட்டுன்றது ரேலி பேஸ் ரேலி, ரைட்? இதுதான் உங்களுடைய பேஸ் கேண்டல். ஓகே. மார்க்கெட்டை ஹேண்ட் பண்ணி பை. இப்போது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிடுச்சா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது. ஏன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரேலி பேஸ் ரேலி இன்டியூஸ்மெண்ட் ஹேண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போகிறதா இருந்தால் இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் வேணும். இல்லைனா இந்த லோ மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் ஹேண்ட் பண்ணிவிட்டு பை போகும். நான் இங்கேயே ஒரு எக்ஸாம்பிள் காட்டினேனே. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஆக்ட் ஆகும். லிக்விடிட்டி
மார்க்கெட் இதை ஹார்ன் பண்ணிவிட்டு அகெயின் பை போகும் until இந்த ஹை வரைக்கும் போகலாம். சரிங்களா? இது லோ. ஸோ இவ்வளோ தாங்க கான்செப்டா. இப்படி தான் ஒர்க் ஆகும். பட் ஆனால் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது? எப்போவுமே மார்க்கெட்டில் ரேலி பேஸ் ரேலி இன்வெஸ்ட்மெண்ட் ஹார்ன் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட்டில் தான் என்ட்ரி எடுக்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர்ஸு இதெல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. தெரிஞ்சுக்கோங்க. பட் நான் மார்க்கெட்டிங் மேனிபுலேட் பண்ணிட்டு போய் தான் போகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் இந்த ஹைக்கு அப்புறம். ஸோ கைஸ் இது ஒரு பெரிய கொஞ்சம் லாங் வீடியோ. நான் சொல்கிறது எல்லாமே என்னோடய கான்செப்ட் எல்லாமே கொஞ்சம் நான் லாங் வீடியோவை தான் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே 15 மினிட்ல மற்ற சேனல்ஸில் வர மாதிரி 10 மினிட்ஸில் பண்ண முடியாது. ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்டில் நிறைய இருக்குங்க. ஸோ சின்னதாக டக்குன்னு முடிச்சிட முடியாது. மொத்தமாகவே 4 கான்செப்ட் தான். பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், இன்டியூஸ்மெண்ட், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஆர்டர் பிளாக்கு. சரிங்களா? இந்த 4க்கு என்னால் வந்து எவ்வளோ வேணால் பேச முடியும், எவ்வளோ வேணால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸில் நடக்குது, மல்டிபிள் வேரியேஷன்ஸில் நடக்குது. ஸோ கைஸா இதுதான் ஒரு ஓவரால் ஆல் டுகெதர் கான்செப்ட். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து பார்த்துறது வந்து ப்ரைவேட் கோர்ஸில் ப்ரைவேட் சேனலில் பார்த்தாலும் சரி, இல்லை யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவும் புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அந்த கோர்ஸ் குரூப்பில் நான் ஒரு கூகுள் மீட்ன்றது கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ செப்பரேட்டாக நம்ம ஒரு கூகுள் மீட்டில் இந்த கான்செப்ட் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? சேவ் சோன்.